நான் ஒரு முழு சாட்டை 4 பார்ட்டா பிரிச்சு ஒவ்வொரு பார்ட்லயும் 50 சின்ன சின்ன சர்க்கிள போட்டு 25 சர்க்கிள ரெட் கலர்லயும் 25 சர்க்கிள கிரீன் கலர்லயும் கலர் பண்ணி எடுத்திருக்கேன். 1 ரூபாய் 2 ரூபாய் 5 ரூபாய் அண்ட் 10 ரூபாய் இது எல்லாத்துலயும் 50 காயின் எடுத்து ஒவ்வொரு பார்ட்டையும் ஒவ்வொரு காயினுக்குன்னு பிரிச்சு அத காயினால சர்க்கிள்ல பண்ண கலர் வெளியே தெரியாத மாதிரி கவர் பண்ணி எடுத்திருக்கேன். இது இல்லாம இந்த 4 காயினையும் தனித்தனியா பொட்டலம் போட்டு எடுத்திருக்கேன். இப்ப கேம் என்னன்னா என் ஃப்ரெண்டுக்கு மொத்தம் 2 சான்ஸ். அதுல இது ஃபர்ஸ்ட் சான்ஸ். இந்த 4 பொட்டலத்துல இருந்து 1 எடுக்கணும். எடுத்திருக்கான். அதுக்குள்ள 5 ரூபாய் காயின் வந்திருக்கு. அப்ப 5 ரூபாய் காயின் எடுக்கணும். சோ ரெடி ஸ்டார்ட். ஆக்சுவல் கேம் என்னன்னா 50 காயின்ல இருந்து எதனா 25 காயின் எடுக்கணும். அப்படி எடுக்கிற காயின் அடியில் எத்தனை கிரீன் கலர் சர்க்கிள் வருதோ அதை அவன் கிட்டவே கொடுத்துருவேன். பட் அடியில ரெட் சர்க்கிள் வந்தா அதை டிஸ்குவாலிஃபை பண்ணிடுவேன். இதுதான் கேம். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் எதனா 25 காயினை ரேண்டமா எடுக்கணும். அவ்வளவு இப்ப 25 காயினை எடுத்துட்டான். எடுத்ததுல 11 காயினை தப்பா எடுத்துட்டு 14 காயினை சரியா எடுத்திருக்கான். which is 70 rupees. இது செகண்ட் சான்ஸ். இது மூணுத்துல 1 எடுக்கணும். 1 எடுத்திருக்கான். அதுல 10 ரூபாய் காயின் வந்திருக்கு. என்ன 2 சான்ஸ்லயும் பெரிய நம்பரே எடுத்துட்டு இருக்கான். ஒருவேளை மடிக்கும் போது பார்த்துட்டு போனோம். என்னவோ இப்ப கேமுக்கு போலாம். அகைன் ரெடி ஸ்டார்ட். இந்த கேமை பொறுத்த வரைக்கும் சிம்பிள் கண்டிஷன். காயின்லாம் தள்ளி பார்க்கவே கூடாது. ஈவன் ஒரு காயின் எடுக்கும் போது இன்னொரு காயினை டச்சே பண்ணக்கூடாது. ஏன்னா இந்த கேம் லக்க பேஸ் பண்ணி நடக்கக்கூடிய கேம். அதனாலதான் இவ்வளவு ரெஸ்ட்ரிக்ஷன். அது இல்லாம காயின் எடுக்கும்போது ரிசல்ட் என்னன்னு தெரிஞ்சிடும். இப்ப இதுலயும் 25 10 ரூபாய் காயின் எடுத்துட்டான். 10 ரூபாய் காயின்ல 9 தப்பாவும் 16 காயின் சரியா எடுத்திருக்கான். 16 காயின் மொத்தமா 160 ரூபாய். அது கூட 5 ரூபாய் காயின்ல 70 ரூபாய் எடுத்திருக்கான். 160 70 230 ரூபாய். அதாவது 230 ரூபாய் வின் பண்ணிருக்கான். வின் பண்ண 230 கேஷ் அவன்கிட்ட கொடுத்துட்டேன்.